ஒரு பிரிண்டர் அது பண்ண வேலை இது. நான் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த கோடிங்கில் நான் ஏதாவது தப்பு பண்ணும்போது ட்ரால் செய்யப்படுவதுக்கோ இல்லை ரிஜெக்ட் செய்யப்படுறதுக்கோ அது வாய்ப்பு இருக்கா? நிறைய பேர் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல வெறுப்பேத்துறவங்களும் இருக்காங்க. அது எல்லாரும் இல்லை, நான் பண்ணணும்னு பண்ணேன். இப்போ ஓப்பன் சோர்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்காது? நீங்களாவது சொல்லுங்க, நான் சொல்லி தான் பண்ண மாட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஓப்பன் சோர்ஸ் பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்ட் 1 வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். பார்ட் 1 வீடியோட லிங்க்கை வந்து மேலே ஐகான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் அதை பாருங்கள். சரி, நீங்கள் வந்து இந்த ஓப்பன் சோர்ஸில் என்ன வந்து பண்ணியிருக்கீங்க? இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கிளாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சொன்னார் உங்களை. இந்த கிளாராங்கிறது என்ன பண்ணும்? ஸோ இந்த கிளாரா எதுக்காக பண்ணேன்னா, எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. எப்படின்னா, நான் இமேஜ் ஜென்ரேஷனுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் லோக்கலில் எல்எல்எம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணுவேன், ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணுவேன். எல்லாம் தனித்தனியாக எல்லா இடத்துலையும் பரவி கிடந்துச்சு. அதுவும் இல்லாமல் என் லேப்டாப்பில் அத்தனை இது ஏற்றும் போது என் லேப்டாப்பே ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ என்ன இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது, எல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் என்னோட ஒர்க் ஃப்ளோவே ஃபுல்லாக ஏஐ பேஸ்டாக இருக்கும் போது எல்லாம் ஒரே டூலில் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் இந்த அப்ளிகேஷனை ஆக்சுவலாக கிரியேட் பண்ணேன். ஸோ அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த கம்பெனிஸ் எல்லாம் ChatGPT யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ ஒரு ரூல் வேற வந்திருக்கு. ஆமா, நிறைய கம்பெனிஸ்ல வருது. நம்ம கம்பெனில இல்லைனாலும் பட் ஆனால் நிறைய கம்பெனிஸ்ல அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த ரூல்லாம் இருக்கும் போது ஒருத்தங்களுக்கு எல்லா டூலும் ஒரே ChatGPT அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அந்த இதுக்காக அவங்களோட டேட்டாக்காக தான். வெளில எப்படின்னா, இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அந்த டாக்குமெண்ட் கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். ஆனா நீங்க வந்துட்டு தெரியாம அதை ChatGPT அப்லோட் பண்ண, அவன் எதுவும் பண்ண போறது இல்லை. நான் எதுவும் கம்பெனிஸ் அப்படிதான், நான் எதுவும் அலிகேஷன்ஸ் வைக்கல. பட் ஆனா நம்ம டேட்டா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போச்சுனாவே அது தப்பு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க கம்பெனி. ஸோ அதுவும் ஒரு ரீசனா வந்து சரி எல்லாமே லோக்கலு ஒரே அப்ளிகேஷனு எல்லாத்தையும் இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆமா ஒரு ஆப்பா பண்ணிடலாம். எல்லாம் வெப் ஆப்பா இருந்துச்சு. நான் தேடின எல்லாமே வெப் ஆப்பா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நல்ல ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் இருந்துச்சு. ஓப்பன் வெப் யூஐன்னு ஒன்று இருக்கும். அது வந்துட்டு எல்லா ஓலாமா மாடல் எல்லாத்தையும் ரன் பண்ணுறதுக்காக தான் அவனும் ரெடி பண்ணிப்பா. லிப்ரி சாட்னு ஒன்று இருக்கும். இது ரெண்டும் ரொம்ப பாப்புலரு. நான் அவங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்தேன். பட் ஆனால் அவங்ககிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, அப்ளிகேஷனாக இல்லை. ஒரு பொதுமக்களுக்கு போயிட்டு டெர்மினலில் டைப் பண்ணி அது என்னமோ கோடு போட்டால் கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால சரி போனோம், ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி டவுன்லோட் பண்ணோம். ஆனால் எல்லாரும் ஏஐ யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் இல்லை நான் பண்ணணும்னு பண்ணேன். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் அது வந்து MIT லைசன்ஸில் போட்டு யார் வேணாலும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் கமர்ஷியலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த ஓப்பன் சோர்ஸில் கோடர்ஸ், இந்த மாதிரி கோடிங் தெரிஞ்சவங்க, டெக்னாலஜி தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா, இல்லை யார் வேணாலும் ஒரு ரைட்டரு இல்லைனா வந்து ஒரு டிசைனர் அவங்கெல்லாம் கூட வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? ஸோ இதில் ஓப்பன் சோர்ஸுன்றது கோடிங் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்ன்றது வந்து அது தப்பான ஐடியா. ஆக்சுவலாக ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். டிசைன் இருக்குது, நம்ம சாஃப்ட்வேர் இருக்குது. மோஸ்ட்டாக அது சாஃப்ட்வேர் ஓரியன்டாக இருக்கனால எல்லாரும் அது சாஃப்ட்வேர் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் ஆனால் இந்த கிளாராலேயே ஆக்சுவலாக ஒரு டிசைனர் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு எப்பயுமே புஷ் பண்ணுவார், ஒரு புல் ரெக்வஸ்ட் கொடுப்பாரு. அவர் வந்துட்டு நம்ம கம்பெனியும் இல்லை, எனக்கு யாருன்னு தெரியாது, என் கொலிக் கூட இல்லை. பட் ஆனால் எப்போல்லாம் ஒரு டிசைன் ஃபிளா பார்க்குறாரோ அவர் வந்துட்டு ஏஐ வச்சு ஒரு ஃபிக்ஸை போட்டு இங்கே பாருங்க இந்த எரர் இருந்துச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அட்லீஸ்ட் சஜஷன் ஆச்சு கொடுப்பாரு. ஸோ இது டிசைனர் உள்ள வராரு. அதே மாதிரி நான் சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருப்பேன். அதை யாரோ ஒருத்தங்க பார்த்துட்டு அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் கரெக்ட் பண்ணி அதை புல் ரிக்வெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கோடர்ஸ்க்கு மட்டுமான்னு கேட்டால் கிடையாது. அது அந்த மாதிரி இந்த கம்யூனிட்டி அப்படி க்ளோஸ்டாக இருக்கனால அப்படி நினச்சிக்கிறாங்க. பட் ஆனால் யாரால வேணாலும் அங்கே வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நீங்கள் இந்த புல்லிங் ரிக்வெஸ்ட்னு ஒன்று சொன்னது வந்து எனக்கு இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆப் ஒன்று பில்ட் பண்ணி அதை உள்ளே வைக்கிறீங்க, ஓப்பன் சோர்ஸாக வைக்கிறீங்க. அதில் போயிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன், ஒரு இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நோட் பண்ணி அவங்க வந்து ஒரு புல் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா அது சேஞ்ச் ஆயிரும். ஆமாம், இது வந்து இந்த கூகுள் டாக்குமெண்ட்டில் வந்து இப்போ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு யாராவது ஒருத்தங்க இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு காமிச்சா எல்லாரும் காமிக்கும், அக்செப்ட் கொடுத்தா சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ்ன்றதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, இது வந்து ஒரு கம்பெனி மாதிரி அந்த மாதிரி இருக்காது. இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறேன்னா எனக்கு மூஞ்சே தெரியாது, முன்ன பின்ன மீட் பண்ணாதீங்கலாம் சேர்ந்து அந்த சாஃப்ட்வேரில் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணும் போது இட்ஸ் அ பிக் திங் ஆக்சுவலி. ஏன்னா அவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி அதை ஒரு கோடி பேர் யூஸ் பண்ணாங்கன்ற போது
இதை எந்த என்டிட்டியும் கண்ட்ரோல் பண்ணல. ஸோ உள்ள என்ன நடக்குதுன்னு ஓப்பனாக தெரியும். டேட்டாவை யாரும் திருட போறது இல்லை. அப்படியே திருடினா கூட உள்ள என்ன இருக்குன்னு அதில் ஒருத்தன் கண்டுபிடிச்சானா கூட அவன் பப்ளிஷ் பண்ணிடுவான். ஸோ செக்யூராகவும் இருக்கும். நான் எல்லா ஓப்பன் சோர்ஸும் செக்யூர்னு சொல்ல வரல, அதுவே ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் தான். ஏன்னா கம்பெனிஸ் வரும்போது நிறைய கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓப்பன் சோர்ஸில் அந்த கண்ட்ரோல் கிடையாது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல தான் மற்ற டெவலப்பர்ஸ்லாம் வருவாங்க. நமக்கே தப்பான தாட் இருந்தாலும் அவன் வந்து அந்த இடத்துல இது தப்பு அப்படின்னு சொல்லி ஃபோர்க் எடுத்துகிட்டு போய் தனியாக அந்த சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட் ஃப்ரீன்னு சொல்லிட்டீங்க, அவன் அந்த சேஞ்சஸை பண்ணி தனியாக எடுத்துகிட்டு போய் இதில் இந்த பிரச்சனை இருக்குது, இதில் இது இல்லாமல் நான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னா அவன் ஒரு தனி ஃபோர்க் எடுத்துகிட்டு போவான். பரவாயில்ல, ஒரு கம்யூனிட்டியாக சூப்பராக இவங்க வந்து அந்த செட்டப் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஒரு பிரிண்டரு அது பண்ண வேலை இது. ஆமாம், இது யோசிக்கிறேன். இப்போ அந்த பிரிண்டர் மட்டும், அந்த பிரிண்டர் கம்பெனி மட்டும் கொஞ்சம் ஓப்பன் சோர்ஸாக இல்லாமல் அவன் ஓப்பன் மைண்டடாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனை மட்டும் அலோவ் பண்ணியிருந்தான் வந்திருப்பாங்க. நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்காது பாருங்க. அந்த லினக்ஸ்ங்கிறது கிடைச்சிருக்காது. அப்புறம் இந்த ஜிஎல்எல் சொல்லுங்க, ஜிஎன்யூ அது வந்துட்டு அந்த டேர்மை காயின் பண்ணது அந்த பிரிண்டர் ப்ராப்ளம் வந்தவர் தான். ஆமா. ஸோ ரிச்சர்ட் ஸ்டால்மேன் அவர் தான் பண்ணாரு. ஸோ ஓப்பன் சோர்ஸ் இல்லைன்னா என்னென்ன கிடைச்சிருக்காங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஃப்ரீடமே இருந்திருக்காது ஆக்சுவலா. ஏன்னா யாராச்சும் ஒருத்தங்க கொடுக்குற சாஃப்ட்வேரை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே லாக்டவுனாக இருந்திருக்கும். பேசிக்காக ஒரு டெமோக்ரஸியே இருந்திருக்காது. அந்த இதை கொடுத்தது ஓப்பன் சோர்ஸ் தான், நல்ல விஷயம். சரி, எனக்கு இப்போ இன்னொரு டவுட்டு. இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு பிகினர், கோடிங் இப்போ தான் எனக்கு தெரியுது, நான் உள்ளே வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஏதாவது தப்பாக பண்ணி சப்போஸ் மிஸ்டேக்காக ஏதாவது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாகவே வந்து அது ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது, பட் சொல்கிறேன், ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா உடனே ட்ரால் பண்ணுவாங்க, உடனே கலாய்ப்பாங்க. கோடிங்கில் நான் ஏதாவது தப்பு பண்ணும்போது ட்ரால் செய்யப்படுவதுக்கோ இல்லை ரிஜெக்ட் செய்யப்படுவதுக்கோ அது வாய்ப்பு இருக்கா? ஸோ கம்ப்ளீட்டாக வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியில் ஒரு சில ப்ராஜெக்டோட லீட்ஸ் வந்துட்டு மேபி லிட்டில் பிட் டாக்ஸிக்காக இருக்கலாம், பட் ஆனால் எல்லாரும் கிடையாது. 90% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு நீங்கள் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, அது தப்பாக இருந்துச்சுன்னா இங்கே பாரு நீ கான்ட்ரிபியூட் பண்ணதில் இது தப்பாக இருக்குது, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க கான்ட்ரிபியூஷனுக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு. வாட்ஸ்அப் குரூப் மாதிரியா? ஆமாம் ஆமாம், அது வந்துட்டு கிட்டப்லேயே அந்த ரூல்ஸ் போட்டிருப்பாங்க, எனக்கு கான்ட்ரிபியூஷன் இதுன்னு சொல்லி கைட்லைன்ஸ்னு. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு புஷ் பண்ணுறீங்க, அதுக்கு தான் புல் ரிக்வெஸ்ட்ன்ற அந்த பேர். நான் கொடுத்த ரிக்வெஸ்ட்டை புல் பண்ணிக்கோ, மர்ச் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணுவேன், எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா மர்ச் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா கீழே கமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, இங்கே பாருங்க இந்த சேஞ்ச் வந்துட்டு இது ஒர்க் ஆகாது, இது வந்து இத்தனை ப்ராப்ளமை கிரியேட் பண்ணும், இதை இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவனே சஜஷனும் கொடுப்பாங்க. கற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அதனால இது வந்து மெஜாரிட்டி நல்லவர்கள் தான் அங்கே இருக்கிறீர்கள். அதில் எங்கே போனாலும் ஒரு குரூப் இருக்கும்ல, அந்த மாதிரி அங்கேயும் ஒரு குரூப் இருக்கும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. இப்போ நான் வந்து ஓப்பன் சோர்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா? எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இந்த விஷயத்தில் நான் நல்லா ஸ்கில்ஃபுல்லாக இருக்கேன், நம்மளால இந்த விஷயத்தை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நான் யோசித்தேன் அப்படின்னா நான் எப்படி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணேன்? ஸோ கோடர்னே முடிவு பண்ணிக்கோங்க, ஒரு கோடர், நான் எங்கேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறது? ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டப் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அது வந்து தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ கிட்டப்னு ஒன்று தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கும், புல் ரிக்வெஸ்ட் கொடுக்குறது இது எல்லாமே. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டை எப்பயுமே கன்சியூம் பண்ணுவீங்க, அதில் ஒரு பிரச்சனை இருக்கும், அப்போ நீங்கள் போய் அதை சரி பண்ணி புல் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் இருக்குது, எப்படின்னா ஹேக்டோபர் ஃபெஸ்ட்னு ஒன்று வரும். அந்த மாதிரி நிறைய ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி வந்துட்டு ஒரு சில அதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமாம், அதில் வந்துட்டு சும்மா ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு போய் அண்டை வந்து தேனை மாற்றி விடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய பேர் பெரிய பெரிய ப்ராஜெக்டில் அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல வெறுப்பேற்றுறவங்களும் இருக்காங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக தப்பு. ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாகவே இது ஒரு சேஞ்சு, இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புஷ் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அதில் பிரச்சனை தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு ஆளோ இல்லை 2 ஆளோ நைட் நேரத்தில் சம்மந்தம் இல்லாமல் அவங்களோட பர்சனல் டைமில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு QA டெஸ்டிங் டீம்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் கிளாரா யூஸ் பண்ணிங்கன்னா 10 பிரச்சனை இன்னைக்கு மட்டுமே சொல்லுவீங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இஷ்யூஸாக போட்டிங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன், இல்லை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி புல் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து நல்ல விஷயம். பட் ஆனால் நான் வந்து சும்மா கான்ட்ரிபியூட் பண்ண என்னோட கெரியருக்காக சும்மா அந்த நான் இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கன்றதுக்காண்டி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணா அது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அஃபென்சிவ். எப்படின்னா அந்த
கம்யூனிட்டியை வந்துட்டு வேணும்னே இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள், நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை கன்சியூம் பண்ணுங்கள். உங்களுக்கு வர பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ஒன்று சொல்யூஷன் கொடுங்க, இல்லைன்னா இஷ்யூஸ் வந்து ரைஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஐடியா என்ன ஸ்டார்ட் வித் அப்படின்னா நிறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டை எடுத்து யூஸ் பண்ணணும், இதுதான் அதோட ஆன்சரு. சரி, இப்போ எனக்கு இன்னொரு டவுட் வருது. இப்போ வந்து எனக்கு பைத்தன் மட்டும் தான் தெரியும், நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறது? ஏன்னா நான் இப்போ ஜென்ரலாக ஏதாவது எடுத்தேன்னா எக்கச்சக்கமான லாங்குவேஜ் வச்சுருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது? நீங்கள் பைத்தன்னு சொல்லி கிட்டப்லேயே சர்ச் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு ரெப்போலையும் கீழே வந்துட்டு என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒரு இஷ்யூ வந்துட்டு இந்த லாங்குவேஜில் பண்ணால் கோட்ரியாஜின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அங்கே போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா பாப்புலரான ரெப்போசிட்டரிஸில் இருக்கிற எல்லா இஷ்யூஸையும் அங்கே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு சிலதெல்லாம் 10,000-20,000 இஷ்யூஸ்லாம் இருக்கும், ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ன்னும் போது. ஸோ அதில் ஒரு இஷ்யூஸ் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி புல் ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் கண்டிப்பா அதை வந்து புல் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது பர்டிகுலர் லாங்குவேஜ்ல நம்ம ஸ்பெஷலிஸ்டா இருந்தா கூட நம்மளால வந்து இதுல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஆனா ஆக்சுவலா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைச்சு போய் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. சும்மா வந்துட்டு நான் வந்து ஒரு ப்ரொஃபைலுக்காக பண்ணாதீங்க. பிகாஸ் லைக் அவங்க வந்து அந்த புல் ரிக்வெஸ்ட்டை வெரிஃபை பண்றதுக்கே அவங்க ஃப்ரீ டைம்ல தான் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கா ஒரு ரீல்ஸ் பார்க்குற டைம்லயோ இல்ல ப்ரொஃபைலுக்காக பண்றது கூட ஓகே தான். பட் நீங்க சொன்ன மாதிரி அண்டர் தியா மாத்துற மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம். எக்ஸாக்டா. அதுவும் இல்லாம சும்மா அதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் அது வந்து யூஸ்லெஸ்ஸா இருக்கும், உங்களுக்கே தெரியும். அதாவது இன்டென்ட்டை மாத்திக்கோங்கன்னு சொல்றேன். ஹெல்ப் பண்ணணும்னு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் அதை ப்ரொஃபைல்ல போட்டுக்கலாம். எனக்கு ப்ரொஃபைல்ல போடுறதுக்காக தான் நான் போய் ஒரு சேஞ்சே பண்ண போறேன்னும் போது அப்போ உங்களோட ஒர்க்கும் பாலிஷ்டா இருக்காது. அதுக்கு வந்துட்டு அந்த டெவலப்பர் வந்துட்டு தனி டெவலப்பர் ஒர்க் பண்றாருன்னா அவர் வந்து தனியா போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் நிஜமாலுமே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். என்னோட ப்ராஜெக்ட்லயே ஒரு 3 பேர் வந்து கான்ட்ரிபியூட்டர்ஸா இருப்பாங்க. அந்த 3 கான்ட்ரிபியூட்டரோட வேலை என்ன தெரியுமா? அண்ட தியா மாத்திருப்பாங்க, டாட் வச்சிருப்பாங்க, கமா வச்சிருப்பாங்க. இல்ல அது யாருன்னே தெரியாது எனக்கு. பட் ஆனா ஒரு சில பேர் அதை வந்து இஷ்யூஸ்ல போட்டிருப்பாங்க, இங்க பாருங்க இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு. ஆனா அவன் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான், அது எங்கேயுமே இருக்காது. அந்த இதை டெக்ஸ்ட்டை நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதை போய் ஒரு சேஞ்சை போட்டுட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி புல் ரெக்வெஸ்ட் கொடுத்தா கீழே கான்ட்ரிபியூட்டர்னு ஐக்கான் வந்துடும். ஸோ அதுக்காண்டி பண்ணும் போது நான் என் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதை போய் பார்க்கும் போது அது கொஞ்சம் எனக்கு தப்பாக தெரிஞ்சது. அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சரி பண்ணுறது வந்து தப்புன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் சும்மா அது வந்து ஒரு என்ன இன்டர்ன்ல பண்ணணும்னு இருக்குல்ல, அது வந்து தப்புன்னு சொல்றேன். அதுவும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்னா வந்து தப்பு கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்கல்ல. இல்லை கண்டுபிடிக்கிட்டு அப்படி இல்லை, அது எப்படின்னா இப்போ சொந்தக்காரங்க மாதிரி தான் எதுலையாவது ஒன்றுல இருப்பாடு. நானும் பேசுறேன், எனக்கு தான் பிரச்சனை, நான் மட்டும் நீ மட்டும் நல்லா நைஸாக வாய முடிக்கிறீங்க. சரி, ஓகே ரைட்டு. ஓகே, இது வரைக்கும் பேசினதை வச்சு எனக்கு ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன, இதில் என்ன நமக்கு ப்ளஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து இந்த கம்யூனிட்டி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. ஒரு பிகினராக இப்போ வந்து ஓப்பன் சோர்ஸில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ். ஆல்ரெடி நீங்கள் பேசின எல்லாத்துலேருந்தும் அப்படி பாயிண்ட்டாக எடுத்தோம்னா நிறைய அட்வைஸ் வருது. அதாவது ப்ரொஃபைலுக்காக பண்ணாதீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட பண்ணுங்கள், உங்களுக்கு எது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நல்லா ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டு அதில் போயிட்டு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் கொண்டு வாங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது இருக்குதா அட்வைஸ் பண்ணுறது? இல்லை, இதை தாண்டி வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு அட்வைஸ்னால் ஃபஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி அது ஒரு 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ ஒர்க் இருக்கும், அந்த அந்த எசன்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன அப்படின்ற மாதிரி, அந்த கம்யூனிட்டி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நான் பண்ண அதே சீக்ரெட் சாஸ் தான். லைக் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணதுக்கப்புறம் ரெட்டிட்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, அங்கே போய் ஒரு போஸ்ட் போடுவேன். ஸோ அதில் ஒரு 4 பேர் பார்த்துட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க. அது வந்து டாக்ஸிக்காகவும் இருக்கலாம், இல்லை நல்ல ரிப்ளைவாகவும் இருக்கலாம். அகெயின் டாக்ஸிக் எக்ஸ்பெக்டட் தான், அது இல்லாமல் உங்களால் போய் ரெட்டிட் ஆமாம். ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதோட ஒர்க் ஃப்ளோ என்னன்னு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா ஈவன் உங்களை அக்செப்ட் பண்ணுற ரேட் கூட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ட்ரஸ்டடான பீப்புளோட கோடை வந்து புல் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் போய் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்கன்னா சும்மா புல் பண்ணி ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்துட்டு ஏன்னா 1 கோடி பேர் யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் போய் ஒரு வைரஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு கோடு ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு வந்துட்டீங்க, அதுவும் புல் பண்ணுறீங்க, அதை தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ரொம்ப மோசமான ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி எல்லா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா பெய்ட் சாஃப்ட்வேர்ஸோட ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸில் நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், அதை சுற்றி ஒரு கம்யூனிட்டி இருக்கும். கூகுள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு தான் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஸோ அதை பண்ணதுக்கப்புறம்
நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை ஓப்பன் சோர்ஸுக்கு பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஓகே நைஸ். ஓகே மக்களே, இப்போ உங்களுக்கும் இந்த ஓப்பன் சோர்ஸ்னா என்ன, இதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி டெக் ரிலேட்டடாக இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நானும் இந்த தொப்பி போட்ட தம்பி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாவது சொல்லுங்க, நான் சொல்லி தான் பண்ண மாட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.